இன்று வந்து மிக அருமையான ஒரு நாள். தாய்மொழி நாளை கொண்டாடக்கூடிய நாள். இப்பொழுது 2 நாட்கள் முன்னால் நாம் தமிழ் தாத்தா சாமிநாத ஐயருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். அதைத் தொடர்ந்து தாய்மொழி நாளை கொண்டாடுகிறோம். எத்தனையோ பேர் தமிழுக்காக தன்னை தந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய திருக்குறள் விழாவில் மிக அருமையான மனிதர்கள் எல்லாம், பேராசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அறிவியல் விஞ்ஞானி வந்திருக்கிறார்கள். என்று தமிழுக்காகவே தன்னை கரைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எத்தனையோ பணிகள் இருந்தாலும் கூட இந்த திருக்குறள் மன்றம் என்று சொன்னால் அன்போடு திருநெல்வேலியிலிருந்தும், மதுரையிலிருந்தும், ஹைதராபாத்திலிருந்தும், இங்கே எல்லா இடங்களிலிருந்தும் இங்கே வந்து கூடி விடுகிறார்கள். அந்த அளவிற்கு திருக்குறள் மீது அன்புடையவர்கள், பற்றுடையவர்கள். அவர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த அருமையான தலைப்பை கொடுத்த எங்களுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தலைப்பு தான். எல்லோருக்குமே வந்து திருவள்ளுவரையும் பிடிக்கும், நம்ம தமிழ் மூதாட்டி ஔவையாரையும் பிடிக்கும். அதனால வந்து அந்த 2 பேரும் எவ்வளவு அழகாக சிந்தித்து இந்த மக்களை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும், மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும், வாழ்வினுடைய பிறப்பினுடைய பயன் ஏதாவது இருக்க வேண்டும் என்பதாக தங்களுடைய, அதாவது தமிழ் படித்தவன் சாவதில்லை என்பதை போல அவர்கள் என்றுமே தமிழ் உள்ள வரைக்கும் அவர்களுடைய பெயர் இருக்கும். அவர்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவர், அவர்தான் தமிழ் மூதாட்டி ஔவையார். அதனால இவங்க 2 பேரை பற்றியும் நாம் தாய்மொழி நாளில் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதைத்தான் இந்த திருக்குறள் மன்றம் செய்து கொண்டிருக்கிறது, புதுவை திருக்குறள் மன்றம். அப்படி செல்லும் போது நம்ம இன்னைக்கு அதை பத்தி ரொம்ப எளிமையா பார்ப்போம். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது வந்து நம்ம எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்க வந்திருக்கீங்க. அதை நாம் இன்று நிறைவு செய்து விடுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கு வந்து ஔவை பாட்டி போறாங்க. அப்படி போகும் பொழுது அங்க திண்ணை, அந்த காலத்துல தமிழர்கள் வந்து திண்ணை கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் பிறருக்காக வீடு கட்டியவர்கள். மற்றவர்கள்லாம் தனக்காகத்தான் வீடு கட்டுவார்கள். தமிழர்கள் மட்டும்தான் வெளியே திண்ணை வைத்து வீடு கட்டியிருக்கிறார்கள். அப்படி வீடு கட்டுவதை பத்தி நம்ம ஔவை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய, அதெல்லாம் ஒரு ரெக்கார்டு. இல்லாட்டி நாளைக்கு திணையே கட்டலன்றுவாங்க. அப்படி நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டை எல்லாம் இலக்கியங்கள் வழியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும், நம்ம எவ்வளவு பண்புடையவர்கள் என்பதை. அப்படி திண்ணையில் வந்து பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அடுத்ததுதான் தாங்கள் சாப்பிடுவாங்க. இத்தகைய தமிழ் உள்ளம் உலகத்துல வேற எங்கேயும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படித்தான் நம்ம ஔவையார் வந்து அந்த மதுரைக்கு அப்பெல்லாம் தேசாந்திரம் போகுது அப்படின்றது புலவருடைய கொள்கையாக இருக்கு. ஒவ்வொரு ஊராக போய் தமிழை பரப்புவார்கள். ஒவ்வொரு ஊராக சென்று நல்ல விதைகளை விதைப்பார்கள். எந்த விதைகள்னா உள்ளத்தில் நல்ல நல்ல தமிழ் அறிவுகளை எல்லாம் விதைப்பார்கள். அதுதான் அவங்களுடைய பணி. புலவர் என்று சொன்னால் மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூதுவர் அவர். மன்னன் சொல்லுவான், இந்த நாட்டுல மக்கள் இப்படி இருக்காங்க, அவங்களை திருத்தணும். உடனே அவங்களை திருத்த போவாங்க. மக்களுக்கு இந்த குறை இருக்கிறது, அதை கொண்டு போய் மன்னர்கள் கையில சொல்லணும், அதை சொல்லுவாங்க. அதுதான் புலவர் தொழில். இன்னைக்கு எத்திக்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, மீடியா எத்திக்ஸ், அதெல்லாம் அன்றே மிக சிறப்பாக செய்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம புலவருடைய பாடல்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு பாடல், அந்த அம்மா மதுரைக்கு போறாங்க, அங்க ஒரு இடத்துல திண்ணையில உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து வெளில வந்து பாக்குறாரு. இந்த பாட்டி இருக்காங்க. ஆமாம்பா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த மனைவிக்கு தானம் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடவே பிடிக்காது. அப்ப அந்த மனைவி அவங்க கணவரை திட்டுவாங்க. நீங்க என்ன, உங்களுக்கு அறிவே இல்லையா, உங்களுக்கு இப்ப யார் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவீங்களா, இங்க சாப்பாடு இருக்கான்னு கேட்க மாட்டீங்களா, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா அவர் வந்து இப்படிலாம் பேசாதம்மா, வயதானவர்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடாது, வெளில இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தான் போட்டுதான் நம்ம அனுப்பதான் மிகப்பெரிய புண்ணியம் உலகத்துல அப்படின்ற அறத்தை விதைப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க அம்மா. அப்போ அந்த அம்மா சொன்ன பிறகு இவங்க வெளியில இருந்து கேட்டுருவாங்க. மோப்ப குழையும் மணிச்சம் போல விருந்து நோக்க குழையும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதை கேட்ட உடனே இவங்களுடைய மனசு நொந்து விடும். அப்ப வந்து அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆண் வந்து ரொம்ப நல்லவர், அந்த அம்மா தான் கோபக்காரங்களா இருக்காங்க. அப்படிதான் அந்த ஆணை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பத்தாவுக்கேற்ற பதிவிரதை. பத்தா என்று சொன்னால் அவர் கணவர். பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம். நீ நல்ல மனைவி கிடைத்தால் அவர்கள் கூட எவ்வளவு நாள் வேணுமானாலும் மகிழ்ச்சியாக வாழலாம், அதை மதித்து வாழ்ந்தார். ஆனால் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாலே
சொன்ன இருவரும் ஒத்துக்கொள்ளாமல் வாழ்க்கை நடத்த ஏறுமாறாக நடந்து கொண்டால் யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொல் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. உன்னை மதிக்கவே மாட்றாங்க ஒரு பெண்ணை, அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட வாழ்ந்து நீ என்ன பண்ண போற? கூடி வாழ்ந்தால்தான் அது மனை, கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. அது சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இல்லத்துக்கும் தான் இல்லையா? நாட்டிற்கு மட்டுமல்ல, அது வீட்டிற்கும் தான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாழ வேண்டும். அப்படி வாழ முடியலையா, நீ சன்னியாசம் கொள் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. உடனே அவர் சன்னியாசம் எடுத்துக்கொள்வார். உடனே அந்த பெண்ணை காலில் விழுந்து ஐயம்மா என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சமூகம் சரி செய்யப்படுகிறது. ஒரே நொடியில் அந்த மனைவியை திருத்துருவாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, மதுரைக்கு போற வழியில. அப்பதான் முதல் முறையாக திருவள்ளுவரை சந்திக்கிறாங்க. திருவள்ளுவர் அங்க பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார். திருவள்ளுவர் பாடம் எடுக்கிறத பார்த்த உடனே நம்ம கூட யாராவது வகுப்பு எடுத்தாங்கன்னா, இப்ப நம்ம ஐயா சந்திரசேகரன் ஐயாவே அவர் இயற்பியல் கடினமான பாடம் தான் எடுப்பார். ஆனா அது அவ்வளவு அழகா எளிமையான ஓமைகள் மூலமா எடுப்பார். அதை கேட்ட உடனே நம்ம எல்லாம் அப்படி கேட்கலாம் அப்படின்னு தோணும். இயற்பியல் கடினமாக இருந்தாலும் கூட தமிழ் சில பேருக்கு புரியாம இருந்தா கூட அதை கேட்பாங்க, என்ன சொல்ல வர்றாரு. அந்த அளவிற்கு எளிமையாக சொல்லுவாங்க பாடம். அதே மாதிரி திருவள்ளுவர் மிக எளிமையாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் தமிழ் வேற நடத்துறாரு. இந்த அம்மா தமிழ் புலமை வாய்ந்தவர். இவர் எப்படி விண்ணப்பம் நடத்துறாரு பார்க்கலான்னு பார்த்தா, அவர் எடுக்கிற தமிழை பார்த்த பிறகு இவர் ரொம்ப உருகிடுவாங்க. இந்த அம்மா இவ்வளவு அழகாக தமிழை சொல்லி தராரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன் என்று கேட்டால் அவர் 2 அடி இல்லை 1.25 அடியில சொல்லித்தரார். அதுவும் ஒவ்வொரு அடியும் இடி போல சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு அடியும் இடி, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அந்த அடி என்பது அடிக்கிற கொடுக்கிற அடி அல்ல, இவர் எழுதிய அடி. இவர் சொல்ற அந்த பாடல் அடி ஒவ்வொன்றும் இடி. அது சொல்லுவாங்க, நீ ஒரு குழந்தையிடம் சொல்லும்போது கூட குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட கேட்பாங்க. அப்பாவுக்கு சம்பளம் மாசத்துக்கு 10,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா அவரிடம் போய் எனக்கு 25,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ என் ஃப்ரெண்டு போட்டிருக்கான், அது மாதிரி ஒண்ணு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் குழந்தை. ஏன்பா என் சம்பளமே 10,000 ரூபாய் தான்ப்பா, 25,000 ரூபாய்க்கு நம்ம எப்படிப்பா ஷூ வாங்க முடியும்? புதை அரவம் இல்லைங்களா, அதை வாங்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனுக்கு புரியாது. அப்பதான் சொல்லுவாங்க, ஏண்ட நீ காலில் ஷூ இல்லையே என்று செருப்பு இல்லையே என்று கவலைப்படுகிறாயே, நீ அங்க பார் கால் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களை பார் அப்படின்னு சொன்ன உடனேதான் அவனுக்கு புரியும். ஆமா, நம்ம கடவுள் கால் கொடுத்திருக்காரு, அதை வச்சுல நம்ம சந்தோஷப்படணும், கால் இல்லாம இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல உடனே அவர் தன் தந்தையோட படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து, இல்லையா, நாங்க செருப்பு இல்லாம நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்கு எல்லா செருப்புலாம் வாங்கி கொடுத்துருக்கேனப்பா, நீ இப்ப இப்படி பண்றிய அப்படி சொல்ல சொல்ல அந்த குழந்தை அழுகிறது. இதைத்தான் சொல்றாரு. இடித்துரைத்தல் என்பது எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். தவறு என்று சொன்னால் இடித்து உரைக்க வேண்டும். இது முதல் இடி. தவறு என்று சொன்னால் அழச்சொல்லி அவன் அழும்படி அவனுக்கு உணர்த்த வேண்டும். இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல், நல்லருடைய நட்பை ஆய்ந்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் என்ன ஆகும்? இடித்து சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த அவன் வாழ்க்கையை இடிந்து போகும். சொல்ல பாருங்க, துரியோதனுக்கு ஆளே கிடையாது, துரியோதனுக்கு அறிவுரை சொல்ல ஆளே கிடையாது, அவன் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வான். அவனை யாரும் கெடுக்க வேணாம், ஏன்னா அவன் தான் யார பேச்சையும் கேட்க போறது இல்லை. ஆனா அவனை சுத்தி அவ்வளவு பெரியவங்க இருந்தாங்க, ஆனா யார் பேச்சையும் கேட்பதே இல்லை. அவன் அப்படி இடித்துரைக்கக்கூடிய எல்லாரும் பயந்தாங்க சொல்றதுக்கே அவனுக்கு. அப்போ அறிவுறுத்தக்கூடிய பெரியோர் இல்லை என்று சொன்னால் அவனை அழிக்கவே வேணாம், தானாகவே அழிந்து போடுவான். பெரியோர்கள் பேச்சை கேட்கலாம். அதான் சொல்றேன், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலனும் கெடும். கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கூட அவன் தானாவே கெட்டு போடுவான். இது 2வது இடி. 3வது, நம்ம ட்ரம்ப் அமெரிக்க பிரதமர், அமெரிக்க பிரசிடென்ட், அவர் கூட ஜனாதிபதி சொல்றாரு இல்லைங்களா, தான் இத்தனை சதவீத வரி அத்தனை சதவீதம் வரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை தடுத்து நிறுத்துகிறது கோர்ட். இது நீங்க செஞ்ச பிரசிடென்டா இருந்தாலும் கூட நீங்க இப்படி செய்யக்கூடாது. அப்ப இடித்து உரைக்கும் போதுதான் அவர் மாத்திப்பார். அப்பொழுதுதான் அந்த நாடு அதுல நல்லா இருக்கும், முதல் தரத்துல வளர்ந்த நாடாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அந்த நாட்டுடைய தரம் குன்றிவிடும். இதான் சொல்றேன், கெடுப்பார் இலானும் கெடும். அடுத்து 3வது இடி சொல்றாரு பாருங்க. இடி புரிந்து எல்லும் சொல் கேட்பர், எல்லோரும் இகழ்ந்து சொல்லும்படி சொல்லை கேட்பார். இடி புரிந்து எல்லும் சொல் கேட்பர். எப்போ? மடி புரிந்து மாண்ட உஞற்றில் அவர். மடி என்று சொன்னால் சோம்பல் என்று பெறும்.
சோம்பலோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் இடித்து உரைக்கக்கூடிய சொற்களை கேட்டு அடிமை பணி செய்ய வேண்டும். சோம்பலை விட்டால் இடி சோம்பலோடு வாழ்ந்தால் இடிதான் கிடைக்கும். சோம்பல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தலைமை பதவி வகிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மற்றவர்கள் இழித்து உரைக்கும்படி இருக்கக்கூடிய சிறிய சிறிய வேலைகள் தான் கிடைக்கும். அப்படி என்றால் சோம்பலை ஒழி, நீ யார் என்று வாழ் என்பதை காட்டுகிறார். அதான் இடி புரிந்து எல்லும் சொல் கேட்பர், மடி புரிந்து மாண்ட உஞற்றில் அவர் முயற்சி இல்லாவிட்டால் அது வீணாக போய்விடும். முயற்சி இல்லாதவன் இகழும்படிதான் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுவார். இல்லையா, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல 4 சோம்பேறிகள் இருந்தாங்களாம். அந்த 4 சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பசியில நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்க கீழே ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபாய் கிடைக்கும். 4 சோம்பேறில எந்த சோம்பேறி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா குனியணும் இல்லையா, அந்த குனிவதற்கு கூட அவர்களுக்கு மனசு இல்லை. ஆனா பசியிலேயே நடந்து போறேன், யாரும் எடுக்காமலே, ஏன் அதை குனிஞ்சு எடுக்கணும், நம்ம பாட்டு நடந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அங்கே பழம் விற்கிறாங்க. பழம் விற்கும் போது 4 பழம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. 10 ரூபாய் சொல்றாங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது, 10 ரூபாய்க்கு நாம் அந்த பணத்தை எடுத்திருந்தா அந்த பழத்தை வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி யாராவது போய் அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க. இல்ல எங்க யாருக்கும் பழமே வேணாம்னு சொல்லி 4 பேர் நடந்துட்டு போயிடறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, பசியில அவங்களுக்கு மயக்கம் வருகிறது. மயக்கம் வரும்போது என்ன பண்றாங்க, மயக்கம் அந்த ஒரு ஓரமா சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்தை போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த சத்திரத்தை அப்பதான் மூடிட்டு வெளில வர்றாரு ஒருத்தர். அவர்கிட்ட, ஐயா பசிக்குதுங்கய்யா. அப்படி, ஐயோ இப்பதானே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சோம், ஆனா பரவாயில்ல பிரச்சனை இல்லை, எல்லா காய்கறி எல்லாம் அறிந்து வச்சிருக்கோம், அதே மாதிரி சாப்பாடுக்கு அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு, நீங்க அடுப்பை பத்த வச்சு சமைச்சு சாப்பிட்டுருங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 4 பேருக்கு எல்லாம் அந்த சாவியை கொடுத்துட்டு போடுவாங்க. உடனே அந்த 4 சோம்பேறிகளும் என்ன பண்ண, உள்ள போனோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு, யார் அடுப்பை பத்த வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த 4 பேருமே, நீதான் பத்த வைக்கிறேன், நீதான் பத்த வை, நான் பத்த வைக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறேன். உடனே அவருக்குள்ள ஒரு சமாதானம் செய்கிறார். யார் அடுப்பை பத்த வைக்கணும்னா, யார் நம்மில் முதலில் பேசுகிறார்களோ அவர்கள் தான் அடுப்பை பத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப யார் அடுப்பை பத்த வைக்க போறாங்க அப்படின்னு சொல்ல உடனே யார் இதுதான் சரி, யார் பேசுறாங்களோ அவன் பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அமைதியா இருந்துருவாங்க. அமைதியா இருந்த பிறகு அப்புறம் என்ன, அவன் பசி அதிகமாக 4 பேரும் மயக்கடிச்சு விழுந்து விடுகிறார்கள். மயக்கடிச்சு விழுந்துறாங்க. அப்ப பாக்குறாரு, அந்த சாவி கொடுத்துட்டு போனவர் பாக்குறாரு. பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா 4 பேரும் மயக்க, ஐயோ 4 பேர் செத்துட்டாங்க போல இருக்கு பசியில அப்படின்னு சொல்லி 4 பேரையும் அந்த சுடுகாட்டுக்கு எடுத்து போறதுக்காக ஒரு இந்த பாடை இருக்கு இல்லைங்களா, அதை கட்டி 4 பேரையும் தூக்கிட்டு போவார். 4 பேர் ஆளை வச்சு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் மயக்கச்சு விழுந்த மாதிரியே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில 4 பேரையும் கட்டையை வச்சு 4 பேருக்கும் கட்டையை சரி செஞ்சு கடைசியில முதல்ல ஒருத்தனுக்கு தீ வைப்பான். தீ வச்சோன்னா அவன் சூட்ல ஆன்னு கத்துவான். கத்துன பிறகு 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, நீதான் முதல்ல பேசுற, நீதான் அடுப்பை பத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சோம்பலில் அவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுவார்கள். அப்ப என்ன விஷயம்னா, சோம்பல் இருக்கும் வரை நம்மால் முன்னேற முடியாது. இப்படிப்பட்ட சோம்பேறிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றேன், அப்போ நம் வாழ்க்கையில் சோம்பல்தனம் இருந்தால் அதை இடித்து உரைக்க வேண்டும். இப்படி 3 வகையான இடிகளை நம்ம இடித்துரைப்பதை பற்றி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய சொற்களை திருவள்ளுவர் சொல்வதெல்லாம் பார்க்கிறாங்க. அம்மா, இப்படிப்பட்ட நூலை நீ அரங்கேற்றம் செய்யவில்லையே, செய்துக்கல. நான் செய்யலாம் தான் போனோமா அந்த தமிழ் சங்கத்துக்கு போய் கேட்டேன். அவங்க என்னை உள்ளே சேர்க்கல, ஏன்னா இது திருக்குறளை நூலாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் அவைய, நீ அதை யார்ப்பா சொல்றா, நீ வாப்பா என் கூட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட கூட்டு போகும்போது அந்த கதவை மூடிறானுங்க. ஏன்னா திருக்குறளோட எடுத்து வந்திருக்கேன், இது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டதாச்சே அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்ப மாட்டாங்க, கதவை சாத்திடுறாங்க. ஆனா இந்த அம்மா தன்னுடைய புலமையால் தமிழில் பாடி அந்த கதவை உடைத்து கொண்டு உள்ள போறாங்க. அதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய காவலர்லாம் நடுங்குறான். இப்படிப்பட்ட புலமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மன்னனிடம் போய் சொல்றான். மன்னன் அந்த அரசவை புலவர் இருக்கக்கூடிய அந்த அவையில சொல்றாங்க, திருக்குறள் நல்ல நூல், அதை அரங்கேற்றணும்னு சொன்னப்போ அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அங்க இருக்க புலவர்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா அது 2 அடி தானே இருக்கு. ஒரு பாடல் என்று சொன்னா 4 அடி வேண்டும். அது வெண்பா 4 அடி தான் இருக்கணும், குறைந்த வெண்பாவாக இருந்தால் 4 அடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதான் அளவடி அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு 2 அடி தான் இருக்கு, ஏத்துக்கவே முடியாது. இதையாம்பா நீங்க சொல்றீங்க, எறும்பும் தன் கையால் எஞ்சான் புலவியர். நீங்க என்ன பண்ண, வெறும் கையால் எங்க பந்தயம் எல்லாம் போடாதீங்க,
இல்லையா, எறும்பும் தன் கையால் எஞ்சான்னு சொல்லி நானே கடவுள்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாமரை குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொற்றாமரை குளம் அதுல கொண்டு போய் இந்த திருக்குறள் நூலையே நீயே சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மேல இருந்து ஒரு அசரீரி தோன்றும். அந்த குளத்துல வைக்கக்கூடிய அந்த ஏடுகள் எல்லாம் பொன்னேடுகளாக மாறிவிடும். ஓலைச்சுவடிகள்லாம் அதை பார்த்தவனதான் தெரியும், ஐயோ தெய்வத்தன்மை வாய்ந்தது. இப்ப மேல இருந்து ஒரு அசரீரி கேட்கும். என்ன கேட்டுக்குன்னா, தெய்வ புலவன் திருவள்ளுவனுடைய வாக்கு என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய அந்த ஓசை கேட்கும். திருவள்ளுவன் வாக்கு என் வாக்கு அப்படின்னு சொன்னோம்னாதான் அப்பதான் அந்த இருக்கக்கூடிய அரசவை எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, இத்தனை புனிதமான நூலா இது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. அப்ப திருக்குறள் வெளிவருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது நம் தமிழ் மூதாட்டி ஔவையார். அதனாலதான் அவங்க அக்கா இல்லைங்களா தம்பியுடைய நூலை வெளியே கொண்டு வந்த அந்த பெருமை நம்முடைய ஔவையாருக்கு உண்டு. அவரை பத்தி எப்படியாவது இந்த தாய்மொழி நாளில் நாம் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இல்ல ஔவையாரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், ஔவையாருடைய புகழும் தெரியணும், அதே சமயம் திருவள்ளுவருடைய புகழும் தெரியணும். இந்த 2 தமிழ் ஆளுமைகளை பற்றி இன்றைய குழந்தைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ்ல குழந்தைகள் தெரிந்து கொண்டால் தானே தங்களுக்குன்னு ஒரு அப்படி ஒரு கம்பீரம் வரும் இல்லையா, நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெருமையுடன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெருமையை பற்றி நான் இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம்ல கோலி இருக்கக்கூடிய நாட்டிலேயோ இல்ல தோனி இருக்கக்கூடிய நாட்டிலேயோ இல்ல யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லி அப்துல் கலாம் இருந்த நாட்டில் பிறந்து வருகிறேன், காந்தி பிறந்த நாட்டில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு கம்பீரம் வருகிறது. அதே மாதிரி மொழிக்கான தலைவர்களை சொல்லும் போது நமக்கு ஒரு அந்த கம்பீரம் வரும், அந்த பெருமை வரும், பெருமிதம் வரும். நான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிறந்த நாட்டிலிருந்து வருகிறேன், தமிழனாக வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும், மகாகவி பிறந்த நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படி சொல்லும் போது நமக்கான ஒரு அடையாளம் இருக்கு. மொழி இல்லை என்று சொன்னால் நாம் அனாதை ஆகி விடுவோம். நமக்கு தாய் இல்லாமல் நம்மளால எப்படி நம்மளை அறிமுகப்படுத்திக்க முடியும்? இவரா ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட இவங்க இவங்களுடைய பேத்தி இவங்களுடைய மகள் என்று தான் அறிமுகப்படுத்த முடியும். அதே மாதிரி நாம் மொழியால் தான் நம்ம அடையாளப்படுத்தப்படும், இவன் தமிழன் அப்படின்னு அறிமுகப்படுத்த முடியும். அதற்காக தான் நம் மொழியை போற்ற வேண்டும். அதான் மொழி அன்னை. அப்படிப்பட்ட அருமையான நம்ம திருவள்ளுவர் எழுதினாலும் சரி, நம்ம தமிழ் மூதாட்டி ஔவையார் அவர் 1.25 அடி எழுதியிருக்காரு. நான் இந்த அம்மா ஓரடியில சொல்லிட்டாங்க, ஆத்திச்சூடி ஆரம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓரடியில அந்த இசை நயத்தோட எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. 3 சொல் தான், 3 சொல் கூட கிடையாது, 2 சொல் தான், ஆறுவது சீனம். அதுக்குள்ள ஒரு இலக்கியத்துல ஒரு பாடி முடிச்சிட்டாங்க, ஒரு பாடலை பாடி முடிச்சிட்டாங்க. 12 வரிகள் ஒரு இலக்கியம் முடிஞ்சது. எவ்வளவு அழகா எழுதுறாங்க இல்லைங்களா. அப்போ எவ்வளவு அழகா ஒரு பெரிய விஷயங்களை ஒரு தமிழ்ல உயிர் எழுத்துக்களே சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது உயிர் எழுத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை, உலகில் எல்லா மொழிகளுமே எழுத்துக்களைத்தான் சொல்லிக் கொடுக்கும் இல்லையா. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பா, அது மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா உலக இலக்கியங்கள் பெரும்பாலும். ஆனால் நாம் சொல்லும் போது கூட அகரம் என்று சொன்னால் ஆரம் செய்ய விரும்பு, ஆகாரம் என்று சொன்னால் ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா படிக்கும் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லித்தரோம்? குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? அப்படி சேர்த்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் தமிழை தெய்வமாக கொண்டாடுவார்கள். நாம் பிற மொழி வேண்டாம் சொல்ல, தாய்மொழியை வணங்குவோம், தாய்மொழியை துதிப்போம், பிற மொழிகளை மதிப்போம் என்று அந்த குழந்தைகளுக்கு விதைக்க வேண்டும். இதுதான் நாம் மொழிகளை கொண்டாடக்கூடிய நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி. எந்த மொழியும் நாங்கள் இகழ்வாக சொல்லவில்லை, எல்லா மொழியும் படிக்கட்டும், ஆனால் எங்களுடைய தமிழை துதிக்கட்டும், தாய்மொழியை துதிக்கணும் எல்லாருமே, அப்பதான் அந்த மொழி வளரும். அது சொல்றாங்க பாருங்க, இந்த இலக்கியத்தை 2த்தையும் ஒப்பிடணும். நம்ம புதுவை திருக்குறள் மன்றத்தின் ஆசையா தான். இன்னைக்கு என்ன நோக்கம் என்று கேட்டால், நம்ம ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. முதல் அகரத்துக்கு பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு, நல்ல செயல்களை செய்ய. நீ செய்ய வேணாம், செய்யணும்னு சொல்லவே இல்லை, நீங்கள் செய்ய ஆசைப்படுங்கள். முதல்ல செய்ய ஆசைப்படுங்க, அதுக்கப்புறம் தானே செய்ய முடியும். எண்ணம் தான் சொல்லாகும், எண்ணம் தான் அந்த சொல் தான் செயலாகும். அப்ப எண்ணத்தை முதல்ல சுத்தப்படுத்துங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அது சொல்றார், எண்ணத்தை தூய்மைப்படுத்துங்கள், அறம் செய்ய விரும்பு. அது சொல்றார். அதை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, அறம் செய்ய விரும்பினா என்ன நடக்கும் தெரியுமா? அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அது ஒண்ணுதான்ப்பா உனக்கு உண்மையான புகழை தரும், அதுதான் இன்பம். மற்றவை எல்லாம் இந்த உலகத்தில் துன்பம் தான். அது நமக்கு தெரியாது. அது நமக்கு எப்படி தெரியாது இல்லைங்களா?
அப்போ மத்ததெல்லாம் துன்பம் என்பது எப்போ தெரிஞ்சுக்கலாம்? அனுபவத்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அறம் செய்து விட்டால் அது எந்த நாளும் இன்பத்தைத்தான் கொடுக்கும். அது எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. சொல்ல போறேன், அறத்தால் இன்பம் பிறவற்றிலெல்லாம் இல்ல. எங்களுடைய தலைவர் சொல்லுவாரு, அவருக்கு இந்த நேரம் தெரிஞ்சிருந்தா அவசியம் வந்திருப்பாங்க. ஏன் என்று கேட்டால், கடன் என்ப நல்லவை எல்லாம், அவர் சொல்லக்கூடிய அந்த திருக்குறள், அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இதுதான். கடன் என்ப நல்லவை எல்லாம் யாருக்கு? கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. யார் சான்றோர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய பண்பு எப்படி இருக்கும்? எதெல்லாம் உலகத்தில் நல்லது இருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இப்ப வீட்லயே இருக்காங்க, யாரோ ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு செருப்பை தூக்கி போட்டு போயிட்டான் ஒரு ஓரமா. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து ஒரு ஓரமா எடுத்து வைப்பாங்க. ஒரு பக்கம் ரெண்டு பக்கமா இருக்க செருப்பு ஒன்னா எடுத்து வைப்பாங்க. எவனோ தூக்கி போடுறான், அதை நம்ம ஏன் எடுத்து வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. யார ஒரு ஒரு கூட்டத்துக்கு போறோம்னா அங்க எல்லாரும் செருப்பு தள்ளி வச்சிருந்தா கூட அதுல ஒழுங்கா ஓரமா வச்சுட்டு தான் உள்ள போவாங்க. எல்லா செயலையும் அப்படித்தான் செய்வார்கள், இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய வேண்டிய, எங்கேயா குழா திறந்திருக்கா அந்த குழாவை மூடிட்டு போறது, இல்லையா? எங்கேயாவது ஒரு லைட் எரியலையா அங்க போய் சொல்றது, இதெல்லாம் தன்னுடைய கடமை அல்ல, ஆனா செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய பண்பு தான் அதெல்லாம். நான் அதான் சொல்றேன், கடன் என்ப நல்லவை எல்லாம், நல்லவை எல்லாம் செய்வதுதான் தங்களுடைய கடமை என்று நினைப்பார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு செய்தித்தாள்ல ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னு கேட்டா அந்த ரீல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு அது வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போறாங்க, ஒவ்வொரு படமா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட். அதுக்காகவே என்ன பண்றான், அது கார்ல போகும்போது ஒருத்தன் ரீல்ஸ் எடுத்தான், ஒரு சின்ன பையன். அப்பதான் புதுசா 1 கோடி ரூபாய்க்கு அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரி அந்த கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால வேகமா போறான், அதை அப்படியே வீடியோ எடுத்து தன்னுடைய பெண் தோழி யாரோ அந்த அம்மாக்கு போட்டு காட்டுறான். அது காட்டும் போது என்ன ஆயிடுச்சு, நேரா கொண்டு போய் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அங்கேயே இறந்துட்டான். இறந்த பிறகு அந்த அம்மா அழுகுறாங்க. என்ன சொல்லி அழுகுறாங்கன்னா, என்ன அவன் கார் வாங்கி கொடுத்ததும் அந்த அந்த ஓட்டக்கூடாத அந்த உரிமையை அதை பத்திலாம் அவங்க பேசல. அவங்க வந்து சொன்னது ஒரே ஒரு சொல் தான், என்னுடைய குழந்தை ஒரு 10 நிமிடமாக துடித்து கொண்டிருக்கான், ஆனா துடித்து கொண்டு அவனை காப்பாற்ற யாருமே வரலையே அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப என்னன்னா, பார்த்துட்டு இருக்கவெல்லாம் போயிட்டு இருக்கேன். அப்போ சான்றோர்கள் இருந்திருந்தால் அவன் உயிரை காப்பாற்றி இருப்பார்கள். அப்ப அந்த இடத்துல சான்றோர்கள் இல்லை, சான்றாண்மை போய்விட்டது. அப்ப அதை சொல்லிடுறாங்க பாருங்க. திருவள்ளுவர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார், எதெல்லாம் நீங்க பார்த்து நன்மை நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்தால் நீங்க சான்றோர்கள், நல்லவை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே நம்முடைய கடமை, எல்லா மக்களும் நம்முடைய மக்கள், எல்லா உயிரும் நம்முடைய உயிர் அப்படி நினைக்கணும்ல. அது நல்லவர்கள் மட்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெண்மணி வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, அவங்கள வந்து கடத்திடுறாங்க, இல்லையா? அவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறாங்க. அதெல்லாம் டெய்லி செய்தித்தாள்ல பார்க்க முடியுதுல்ல. அப்போ நடக்கவே முடியல ஒரு ரோட்ல. ஆனா இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் நம்ம வந்தாரு, அவர் வந்து மும்பை சாலையில் ஓட்டம் பயில்கிறார். அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு நாடு இருக்கணுமா இல்லையா? அதுதான் நல்ல நாடு, அதான் சான்றோர்கள் இருக்கக்கூடிய நாடாக அமையும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால நாம் அறத்தின் வழி வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வதையும், இல்லையா, அறத்தை செய்ய விரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஔவையார் வழியும் நாம் முதலில் பின்பற்ற வேண்டும். அடுத்து 2வதுக்கு போலாங்களா? ஆறுவது சினம். கோபத்தை குறைக்கணும். நாளுக்கு நாள் நாம் கோபத்தை குறைக்க வேண்டும். அதை நீங்க குறைக்கவே வேணாம், அது தானாவே குறைஞ்சிரும், இல்லைங்களா? நீங்க குறைக்க ஒரு முயற்சி செய்ய வேணாம். நீங்க அமைதியா இருந்தா தானாவே குறைஞ்சு. எவ்வளவு நேரம் அந்த கோபம் இருக்கும், இல்லையா? எப்படி நம்ம பால் பொங்குனால் அதை எப்படி இறக்கி வெடித்து விட்டால் அது தானாகவே அணைந்து விடுமோ, அது மாதிரி நாம் சிந்திக்கக்கூடியதெல்லாம் தானாகவே இறங்கி விடும். நாம் அந்த கோபத்துல இருந்து வெளில வந்து விட முடியும். அதான் ஆறுவது சினம். எப்படி நீங்க சூடான தண்ணீரை எடுத்து வச்ச பிறகு கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஆறப்போகுது, அதே மாதிரி கோபம் வந்த பிறகு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, தானாகவே இறங்கி விடும், இல்லையா? அதுதான் சொல்றாங்க. ரொம்ப அழகா ஒரு கதை, சிவாஜி நம்முடைய சிவாஜி அவருடைய கதை சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி. அவரை என்ன பண்ணுவார், தன்னுடைய தேசத்தை பிடிக்க வேண்டும், அந்த முகலாயர்கள் தேசத்தை பிடிச்ச உடனே அவங்க கையில இருந்து மீட்க வேணும்னு நினைப்பார். இப்ப மீட்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும் போது, அது நிறைய அரசர்களுக்கு இந்த கதையை சொல்லுவாங்க. அப்ப வந்து தேசத்தை பிடிக்கணும், நேரடியாக அவருடைய தலைநகரத்தை போய் பிடிக்கலாம்னு நினைப்பார். அப்போ வந்து அந்த எதிரி படை விரட்டி அடிச்ச உடனே, இல்லையா, அவ்வளவு பெரிய படையை நம்மளால எதிர்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நினைக்கும் போது, அது படிப்படியாக இவர் சின்ன படையை வச்சு பெரிய படையை பின்னால் வெற்றி பெறுவார். அவருடைய இந்து சாம்ராஜ்யத்தையே நிறுவியவர் அவர் தான். அப்ப வந்து அவர் வீட்டுல போய் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவாரு,
அந்த சாப்பாடு போடுவாங்க அந்த அம்மா, வயதான அம்மா. அப்ப சாப்பாடு போட்ட உடனே நடுவுல கையை வச்சிருவாரு. நடுவுல ஐயோ சுடுகிறது அப்படின்னு சொல்லி கையை எடுத்துருவார். அப்ப அந்த வயதான அம்மா சொல்லுவாங்க, ஏன்பா நீ கூட அவரை மாதிரி என்னுடைய மன்னன் மாதிரியே இப்படி செயல்படுறியப்பா, நீ செய்யறது கொஞ்சமா நியாயமா அப்படின்னு கேட்பான். என்னன்னு கேட்டா, எப்பொழுதும் ஓரமா இருக்கக்கூடிய சோறை தானே நீ முதல்ல சாப்பிடணும், அதுக்கு பிறகுதான் நடுவுல இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடணும், அவசர புத்திக்காரனா செய்யிருக்கியப்பா அப்படின்னு சொன்ன உடனே தாயே தெய்வமேன்னு சொல்லி வணங்குவார் இல்லையா. நீ உனக்கு இருக்க அந்த சிந்தனை தானே என்னை வழிபடுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் இந்த தலைவனான அந்த அம்மா கால் விழுவாங்க. அதுக்கப்புறம் போய் மிகப்பெரிய படையெல்லாம் தோற்கடித்து தான் வெற்றி பெற்று இந்த நாட்டை காப்பாற்றுவார். அப்ப என்னன்னா வெளியில இருக்கக்கூடியதையெல்லாம் பிடித்த பிறகுதான் அப்ப உள்ள நுழையணும். இப்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆறுவது சினம். எதையும் அவசரப்பட்டு எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது இல்லையா. கோவத்துல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் கோவப்பட்டா மனுஷனாவே இருக்க மாட்டோம், அது எல்லாருக்கும் தெரியும். நாம் மிருகமாக மாறி விடுவோம். அதனால்தான் பொறுமையுடன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம காஞ்சி பெரியவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி இப்பதான் நேத்து ஒரு புத்தகம் வந்துச்சு, அதுல நான் படிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சி பெரியவரை பத்தி காஞ்சிபுரத்துல ஒரு நாத்திக கூட்டம் நடக்குது. ஏன்னா அவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க, அதனால தைரியமா அங்கேயே போய் திட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாத்திகர்கள் அங்க ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. நிறைய கூட்டம் அங்க நடக்கும். அந்த நாத்திக கூட்டம் நடக்கும்போது அங்க காஞ்சி பெரியவரை பத்தி ஒரு புத்தகம், அவரை திட்டி எல்லாம் புத்தகம் போட்டிருக்கேன். அதை யாரும் வாங்கல. ஆனா காஞ்சி பெரியவர்களே எல்லாம் சொல்றாங்க, இங்க உங்களை பத்தி தவறா புத்தகம் ஒருத்தங்க வெளியில வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்படியா எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அவர் போய் எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வராங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பிறகு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றாரு. எல்லா சீடர்களுக்கும் வாங்கிக்கிறாங்க. என்ன இவர் பெரியவர் இப்படி இருக்காரு, ரொம்ப தவறு பண்றாரு. ஏன்னா அங்கேயே காசு கொடுத்து எவனும் வாங்க போறது இல்ல. காசு கொடுத்து வாங்காதப்போ இவர் என்ன காசு கொடுத்து எல்லாரும் படிங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துரு. அவர் காஞ்சி பெரியவர் திட்டி எழுதியிருக்காங்க. அதை எல்லாரும் படிக்கிறாங்க. படிச்சு முடித்த பிறகு படிச்சிட்டீங்களா, சரி போயிட்டு வாங்க அப்படின்ற. அப்போ எல்லாரும் கூடி பேசுறாங்க, ஏன் என்று அப்படி பேசுறாங்க, இவ்வளவு சொல்றாங்க. ஆமா, அப்பதான் ஒரு தலைமை சீடர், அவங்களுக்கு சீடர்லயே தலைமை சீடர் இருப்பார்ல, அப்போ சொல்றாரு காஞ்சி பெரியவரை பத்தி, தங்கத்தை எவ்வளவு நெருப்பில் போட்டாலும் கூட அந்த தங்கம் ஜொலிக்குமே தவிர அந்த தங்கத்துடைய மதிப்பு குறையாது. அது மாதிரிதான் காஞ்சி பெரியவர் அப்படின்னு சொல்லுவார். அப்ப எந்த அளவுக்கு பண்பு பாருங்க. என்னை பத்தி யாரும் குறை சொல்ல, நான் தான் ஒழுக்கமா இருக்கேனே, என்னை பத்தி யார் எத்தனை குறை சொன்னால் என்ன அப்படின்னு சொல்றதுதான் நல்ல பண்பு. அப்படி நினைக்கும் போது இந்த உலகத்துல யாருக்காவது கோபம் வருமா? என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சப்போ என்னை மத்தவங்களுக்கு எப்படி நம்மள சிரமப்படுத்த முடியும்? சொல்றாரு பாருங்க, இறந்த திருவள்ளுவர் சொல்றாரு, அக்கா சொன்னதே தம்பி சொல்றாரு பாருங்க, இறந்தார் அணையர். உலகத்திலேயே இந்த உலகத்துல ஒரே ஒரு துன்பம் தான் பெரிய துன்பம், அது எது? மரணம். ஆனால் அந்த மரணம் தான் துன்பம், ஆனா அது கூட இன்பமா மாறிடும். எப்போன்னு கேட்டீங்கன்னா, சினத்தை துறந்தார் துணை. சினத்தை எவன் துறந்து விட்டானோ அவன் எப்போது சாகிறானோ அந்த துன்பம் கூட இன்பமாகி விடுமா. அந்த ஊர்லயோ அந்த நாட்டிலேயோ அந்த வீட்லயோ ரொம்ப கோபம் கொள்பவன் ஒருத்தன் இறந்து விட்டா, எல்லாரையும் பகைச்சிக்கிட்டவன் இறந்து விட்டால் எல்லோரும் சந்தோஷப்படுவார். அப்போது அந்த துன்பமானது இன்பமாகிறது, இன்பமாக மாறிவிடும். அக்கா எப்படி சொல்றாங்க, தம்பி திட்டுறாரு, தம்பி கோவம் அதிகமா வரும் போல இருக்கு இல்லையா அக்காவை விட. அது ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. அடுத்த 3வது சொல்றாங்க பாருங்க, இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். இயல்வது கரவேல் என்ன, முடிஞ்சதை மறைக்காதீங்கப்பா, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இதுதான் தமிழ் சொல்லக்கூடிய பண்பாடு. நீ பெரிய பணக்காரனோ கோடீஸ்வரனோ வள்ளலாவோ இருக்க வேணாம், இருப்பதை கொடு, அதே நீ வள்ளல் தான். நீ 1 ரூபாய் கொடுப்பதும் பணக்காரன் கோடி ரூபாய் கொடுப்பதும் ஒன்றுதான். ஆனா உன்னுடைய மனதுதான் அங்கே வள்ளல் ஆகிறது. சொல்ற பாருங்க, இயல்வது கரவேல். எதையும் மறைச்சு வைக்காதீங்க. நீங்க சாப்பிட்டு மீதி இருந்தா கொடுங்க, மத்தவங்களுக்கு கொடுங்க. என்ன செய்ய போறீங்க? 1000 கோடி 10,000 கோடி சொத்து வச்சு என்ன பண்ண போறீங்க? 3 வேளை சாப்பிடுவதுதானே உங்களுடைய கடமை. சொல்றாரு பாருங்க, இது திருமூலர் அன்றே சொல்லிவிட்டார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. உன்னால முடிதுமே செய்ய முடியாது, ஒரு இலைய போட்டு இறைவனை வணங்குப்பா. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. நீ வாழைப்பழம் நீ சாப்பிடு, தோலை மாட்டுக்கு கொடு. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. முதல்ல அரிசியை தானம் போட்டுதான் அடுத்துதான் உலைய வைப்பாங்க. அதான் நம்முடைய பண்பாடு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. முடியலையா, எங்க திருக்குறள் மன்றம் வாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு இன்னுரை சொல்வார்கள், அதையாவது கேளுப்பா, இனிமையா பேசு. பாருங்க, எங்களுடைய திருக்குறள் மன்றம் பாருங்க,
துளசி. துளசி ஒரே ஒரு இலை இருந்தால் போதும், எங்களுடைய தலைவர் வந்துடுவார். லட்சுமி நாராயணனுக்கு ஒரே ஒரு துளசி தான். அடுத்து எங்களுடைய துணைத் தலைவர் சந்திரசேகரன் இருக்காரு, சிவபெருமான். அவருக்கு என்ன, ஒரே ஒரு வில்வ இலை தான். ஒரே ஒரு வில்வ இலையை போட்டா போதும், சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிடும். ஒரே ஒரு துளசி இலையை போட்டா போதும், லட்சுமி நாராயணன் அருள் கிடைச்சிடும். எங்க கோபாலனுடைய அறிவு வேணுமா, பாரிஜாதம் இருந்தால் போதும், கோபாலனுடைய இது கிடைச்சிடும். முதற்கடவுள் சாம்ராஜ்யம் செய்யக்கூடிய எங்களை சாம்ராஜ்யா விநாயக பெருமான் முதற்கடவுள், அவருக்கு என்ன போதும், அவள் இருந்தால் போதும், இல்ல பொறி இருந்தால் போதும், அவருடைய அறிவில் வந்துடும். அடுத்து எங்களுடைய ரவீந்திரன் சூரிய பகவான், அவருக்கு நாம் நன்றி சொல்லணும் பார்த்தா, ஆனால் அவர் எங்களுக்கு நன்றி சொல்வார் திருக்குறள் மன்றத்துக்கு. சூரியனுக்கு நாம் தீப ஆராதனை காட்டுவோம் இல்லையா, சூரியனை நமக்கு விலகி குடிக்கும், ஆனா நம்ம என்ன பண்றோம், சூரியனுக்கே தீபம் காட்டுவோம். அது போல நம் சூரிய தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நாள் தான் இந்த உலக தமிழ் நாள். அதனால திருக்குறளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. தாயின் கண்டிப்பு எப்படி இருக்கிறது, இயல்வது கரவேல், அன்பா சொல்றாங்க. நம்ம ஔவையார் என்ன சொல்றாங்க, கரவேல் அன்பா. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, தம்பி ரொம்ப கோபக்காரருங்க திருவள்ளுவர், நம்ம என்னமோ நல்லவர், நம்ம பெண்மையானவர் நினைக்கிறோம். அவ்வளவு சொல்றாரு பாருங்க. அடுத்தது, ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்குமா. அதாவது கைய நம்ம கேட்டா தானம் கொடுப்பான்னு கொடுக்க மாட்டான், ஆனா கையை இப்படி மடக்கிறான் பாருங்க, கொடிறு உடைக்கும். இப்படி வந்து இந்த கன்னத்துல அடிச்சான்னு பாருங்க, அடிக்கிற அடியில அவன் எல்லா செத்தத்தையும் கொடுத்துருவானா. எவ்வளவு வன்முறை சொல்றாரு பாருங்க, அவருக்கு அவ்வளவு கோவம். ஏன்டா ஏழைங்களுக்கு கொடுக்காம நீ ஏன்டா இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்க, கோடி கணக்குல மக்கள் பணத்தை அள்ளி கொண்டு போய் வெளிநாட்டுகள் எல்லாம் சேமிக்கிறாயே, நியாயமா அது சொல்ல பாரு. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கூன் கையரால், கூன் கைனா வளைந்த கை, நீட்டா இருக்கக்கூடிய கையை இப்படி வளைச்சு அடிக்கிறான் இல்லைங்களா, அது சொல்றாரு. கூன் கையர் அல்லாதவர்க்கு, அது அல்லாதவருக்கு போய் சேராது, நல்லவர்கள் கேட்டு கொடுக்கலன்னா அவங்க கையில தான் போய் சேரும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இடி ரைடு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்தால் எல்லா செல்வத்தையும் மொத்தமா கொடுத்துருவான், வரி கட்டாமல் ஏமாற்றுவான். ஆனால் வரி கட்டுற அவங்க வந்து கேட்டா எல்லா சொத்தையும் மொத்தமா அள்ளிட்டு போயிடுவாங்க, மொத்தமா அள்ளிடுவாங்க. அவங்க ஊர்ல அவங்க நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளி கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். அவங்க ஓட்டுநர் பாவம் ஏழையா இருப்பான், அவன் கார் டிரைவரா இருப்பான், சம்பளம் கேட்டா கொடுக்க மாட்டான். சம்பளம் உனக்கு இவ்வளவுதான், 3000 ரூபாய் தான், இரவு முழுவதும் ஓட்டுவான் பாவம் உயிரை கொடுத்து இல்லையா. 3000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம், அவ்வளவுதான். ஆனால் கோடி கணக்குல அவன் செல்லும் சேர்த்து வைப்பான். அதுக்கு எத்தனை கோடி, 50 கோடி 100 கோடி கொடுத்து ஒரு படத்தை எடுப்பான். ஆனால் அந்த ஓட்டுநர் குடும்பத்திற்கு குழந்தை பிடிக்கிறது பணம் கொடுக்க மாட்டான். அப்ப சொல்றாரு திருவள்ளுவர், ரொம்ப அழகாதான், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், மற்றவர்களை வருத்தி நீ சேர்க்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் நீ அழுமொழி தாண்ட போகும், இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. ஆனால் இழக்கும்படி மற்றவங்க கொடுத்து நீ சந்தோஷமா உன் பையனை படிக்க வைப்பா, உனக்கு எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோம் இல்லையா, அது எந்த காலத்திற்கும் உங்களுக்கு நன்மை செய்யும். பிற்பயக்கும் நற்பால் அவை, இன்று வேணா இழப்பது போல உங்க கையில செல்வம் போறது போல இருக்கும், ஆனா அந்த பையன் படிச்சு கலெக்டர் ஆயிட்டான், உன்னை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டான் இல்லையா. கர்ணன் எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் நாம் அவனை இழந்தோமா? இன்னைக்கு கர்ணனை பற்றி நாம் நினைச்சு பேசி கொண்டிருக்கிறோமே, அதான் கர்ணனுடைய பெருமை. அவன் இழக்காதது என்ன இருக்கு, எல்லாத்தையும் இழந்தான். உறவை இழந்தான், நட்பை இழந்தான், செல்வத்தை இழந்தான், கடைசியில் தான் செய்த தானத்தை கூட இழந்தான். ஆனால் வரலாற்றில் இடம் பிடித்தானே, தியாகிகள் எத்தனை பேர் உயிரை இழந்தார்கள். கொடிகாத்த குமரன் தன்னையே இழந்தானே ஒரு கொடிக்காக இல்லையா, ஆனால் அவன் வரலாற்றில் இடம் பெற்றவில்லையா. அந்த காலத்துல இங்கிலீஷ் கலெக்டர் எல்லாம் என்ன பண்ணுவானுங்களாம், யாரும் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்துல நடந்தப்போ எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களையும் அழைத்து எல்லாருக்கும் அந்த ஆலமர விழுத வச்சு அடிப்பானா இல்லைங்களா. நம்ம பாவம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நம்ம காந்தி மகாத்மா. அவர் மகாத்மா வந்தாரு, எல்லாரையும் மகாத்மா ஆக்கிட்டாரு, அதனால எல்லாம் அடி வாங்கிட்டு அமைதியா இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா அவர்கள் வாழ்ந்துகிறார்களே வரலாற்றுல. ஈவது விலக்கேல், அடுத்தது பாருங்க, ஈவது விலக்கேல், முடிஞ்சதை வந்து விளக்காதீங்க. மற்றவர்கள் கொடுக்குறாங்களா சந்தோஷப்படுத்தி சொல்லுங்க, செய்யுங்க செய்யுங்க. எங்க துணைத் தலைவர் யார் வந்தாலும் முதுகுல தட்டி கொடுப்பார், செய்ப்பா நீ தான் உலகத்துல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஈவது விலக்கேல், மற்ற மதிப்பை கொடுப்பதை தடுக்காத, கொடுக்குறாங்களா கொடுக்குற பழக்கத்தை வளருங்க இல்லையா. அதை நம்ம குழந்தை அம்மாங்க நல்லா சொல்லி தருவாங்க பாருங்க. என்னப்பா, உனக்கு ஒரு ரூபாய் கோழிக்கு ஒரு ரூபாய், உனக்கு ஒரு ரூபாய் காக்காக்கு ஒரு ரூபாய், தாத்தாக்கு ஒரு ரூபாய், ஆயாக்கு ஒரு ரூபாய், ஆயாக்கு ஒரு ரூபாய், உனக்கு ஒரு ரூபாய். அப்ப எல்லாருக்கும் கொடுத்து விட்டு உண்ண வேண்டும் என்பது எவ்வளவு அழகா அந்த தாய் சோறு ஊட்டும் போதே கத்துக் கொடுக்குறா. அதுதான் நீ கத்துக் கொடுக்கணும். அதனால அந்த குழந்தைக்கு அந்த காலத்திலேயே கத்துக் கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ் பண்பு எவ்வளவு அழகான பண்பு,
நல்ல ஊட்டும் போதே அதை ஊட்டுறாங்க இல்லையா? அந்த பண்பெல்லாம் ஊட்டி இருக்காங்க ஒரு காலத்துல. இப்பதான் அம்மாங்க, சில அம்மாங்க என்ன பண்றாங்க, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது யாருக்கும் கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த சில பேர் மாறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாம்ராஜ் ஐயாவை பத்தி ஐயா சொல்லும்போது, நான் எம்ஜிஆருடைய ரசிகர் அவர்னு சொல்லி ரொம்ப அழகதான் நேர்லயே பார்த்திருக்காரு. ஏன் எம்ஜிஆர் வாழ்கிறார்? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் இல்லையா அது? அதனால தானே இத்தனை ஆண்டுகளுக்கு அடுத்து ஈவது விலக்கேல் வந்தவங்களை முதல்ல சாப்பாடு போடுங்க. அவர் என்எஸ் கிருஷ்ணனை போய் பார்க்கும் பொழுது கூட அந்த மதுரை மாமா கிட்ட சொல்லிட்டு போறாரு, யார் வந்தாலும் உள்ள சேர்க்காதீங்கம்மா, அவர் ரொம்ப கடினமான சூழல்ல இருக்காரு, ஐசியூ வார்டு இல்லைங்களா, அதுல வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காரு, யாரையும் உள்ள அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்தா மட்டும் உள்ள அனுப்புங்க அப்படின்றாரு என்எஸ் கிருஷ்ணன். அப்போ எம்ஜிஆர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு. வரும்போது எப்படி இருக்காங்க என்எஸ் கிருஷ்ணன் கேக்குறாங்க. இல்ல டாக்டர் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா உங்களை மட்டும் வந்தா அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு. இல்ல இல்ல நான் வரவே இல்லை, நீங்க வந்து இருங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போவாங்க. போகும்போது அவர் போயிடுவார் உள்ள. நான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான், அவ்வளவுதான், அப்படி போயிடுவார். போயிட்ட பிறகு அந்த அம்மா ஏதோ தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படி போவாங்க. அது போயிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு எம்ஜிஆர். அப்ப தண்ணி எடுக்கலாம்னு உள்ள போவாங்க, உள்ள போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போயிடுவார் எம்ஜிஆர் போற பிறகு. அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து கேட்பார், ஏமா தூங்கி எழுந்து மயக்கம் தெளிந்த பிறகு கேட்பார் ஒரு மணி நேரம் கழிச்சு, ஏமா ராமச்சந்திரன் வந்தானா அப்படின்னு கேட்பார். எப்படி இவர், நீங்க தான் மயக்கத்துல இருந்தீங்களே, எப்படி உங்களுக்கு தெரியும், யாரும் வரலையா அப்படின்னா. சும்மா சொல்லாது, ராமச்சந்திரன் வந்திருக்கான் அப்படின்னாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இதோ தலையாணி அடியில பாரு எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு, இந்த பணத்தை வைத்து கொண்டு போயிருக்காரு அப்படி. எங்கெல்லாம் அவர் போறாரோ அவர் பணத்தை வச்சுட்டு போடுவாராம். அதனாலதான் தண்ணி கேட்டிருக்காரு. தண்ணி தாகம் இல்லை, ஆனா இந்த அம்மாவுக்கு தெரியாம பணத்தை வச்சிருக்காரு. அதுதான் வள்ளல் உள்ளம். அதனாலதான் அதனால கொடுத்து கொடுத்து பழக வேண்டும். சொல்றாரு பாருங்க, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். நீ ஏன் கொடுக்கறன்னு கேக்குறான் பாருங்க ஏழைங்களுக்கு. சொல்றாங்க, அவன் கொடுக்கலன்னா அந்த சுற்றம் உடுப்பதும் இல்லாமல் போகும். இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம் இல்ல, மத்தவங்களுக்கு ஏழைங்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தலாம், அந்த குடும்பம் நல்லா இருப்பதை தடுத்து தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழலாம். ஆனா பின்னாடி அந்த சுற்றம் எப்படி ஆகும் என்று சொல்றாரு, பயமுறுத்துறாரு. தம்பி ரொம்ப கடுமையானவருங்க திருவள்ளுவர். நம்ம இது வரைக்கும் மென்மையானவர் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாருங்க, ஒவ்வொரு சொல்ல இடிதான். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் சொல்லிட்டாரு அவள்தான். அடுத்து ஆடம்பரமாக வாழாத, நீ எதுக்கு இவ்வளவு செல்வத்தை சேர்க்கிற, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று. சொல்றாங்க பாருங்க, அம்மா சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, உடையது விளம்பேல். நிறைய இருக்கு, நான் பெரிய ஆளு, நான் இந்த பண்ண இத்தனை கோடி சொத்து வச்சிருக்கேன், அத்தனை கோடி சொத்து வச்சிருக்கேன், இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, உடையது விளம்பேல். மத்தவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? நீங்க இவ்வளவு பணக்காரன்னு சொல்லும் போது ஏன் சொல்ற, நீ இயல்பா சொல்லாம இருந்தாலே போதுமே. அப்ப சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும், என் குழந்தை நானும் இது மாதிரி கார்ல போனோம், என் பையன் என்னோட ஃப்ரெண்டு கார் வச்சிருக்கான், அவங்க அப்பா வந்து இத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்காரு, இவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி இருக்கு, எதையும் சொல்லாத, உடையது விளம்பேல் சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த குழந்தைகள் சண்டை போடவே வாய்ப்பு இல்லை. உடையது விளம்பேல் என்று சொன்னாலே, உன்னிடம் உள்ள பொருளை குறித்து பெருமை பேசாது, இருந்தா கூட பெருமை பேசாத. சொல்றாரு திருவள்ளுவர் அடுத்து சொல்ல, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். ஏம்பா நீ எவ்வளவு பெரிய ஆளாவணும், எனக்கு பணிவாக இரு, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்தல். செல்வர்கள் பணிவாக இருப்பது அதைவிட உயர்ந்தது, நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்க வேண்டும் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அழகா. நம்முடைய முதலமைச்சரை நான் போய் பார்த்தேன் 2 நாள் முன்னாடி, ஐயா கூட சொன்னாங்க, என்னுடைய நூலை கொண்டு போய் கொடுத்தப்போ ஐயா முதலமைச்சரை போய் பார்த்தப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை பார்த்தோன்னே என்னுடைய மாணவர்கள் கேட்டாங்க, ஐயா என்னங்க முதலமைச்சர் இவ்வளவு எளிமையா இருக்காரு, ஒரே ஒரு டேபிள் ஃபேன் மட்டும் வச்சிருக்காரு, அவங்க வீட்டுல எதுவுமே இல்லை, ஒரே ஒரு டேபிள் ஃபேன் வச்சிருக்காரு, ஒரு டேபிள் சேரு உட்கார்ந்து இருக்காரு, சுத்தி ஒரு 4 சேர், மக்கள் வந்து எளிமையா வந்து பாத்துட்டு போறாங்க. நான் அப்பவும் சட்டை கூட போடல, அவர் யாரையும் சட்டை பண்ணல போல இல்லையா, அப்படி வந்து ரொம்ப எளிமையா இருக்காரு. எல்லாரும் நான் ஆச்சரியப்பட்டது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, மாணவர்களும் ஆச்சரியப்படுறேன், ஒரு முதலமைச்சர் வீடு எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. அப்பதான் சொன்னேன், ரொம்ப அழகா. அப்போ செல்வருக்கு எவ்வளவு செல்வம் தகுதி பாருங்க. அதனாலதான் அவரு வெற்றி பெற்று விடுகிறார், இத்தனை முறை முதலமைச்சராக இருக்காரு இல்லையா. அப்போ அந்த பணிவு, செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது பாருங்க, ஊக்கம் அது கைவிடேல், ஊக்கம் அது கைவிடேல், அப்படிதான் படிக்கணும். இந்த குடிக்கிற பசங்களை படிக்க வச்சானா என்ன, ஊக்கம் மது கைவிடேல், மதுவை கைவிட்டுறாதீங்களா அப்படின்னுவான். ஆனா நம்ம படிக்கும் போது எப்படி பண்ணுவோம், ஊக்கம் அது கைவிடேல், ஊக்கத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க குழந்தைகளே, ஊக்கத்தோடு வாழ வேண்டும், முயற்சி செய்ய தயங்க கூடாது.
ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமா பயப்படக்கூடாது, எழுதணும். நாளைக்கு கூட சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடக்குது எங்க கல்லூரியில. ஆனால் எத்தனை பேர் எழுதுகிறார்கள்? பயப்படுறாங்க. ஐயோ நம்ம எழுதுனா பாஸ் பண்ண, துணிந்து எழுத வேண்டும் இல்லையா? எழுதுனா நம்ம இப்ப கிடைச்சோம். அதே மாதிரி ரயில்வே வேலை எவ்வளவு பேர் எழுதுறாங்க. நம்ம தமிழர்கள் எழுத பயப்படுறாங்க. அதனாலதான் வெளியே இந்திக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, அவங்க துணிவுடன் எழுதுகிறார்கள். அதே மாதிரி நம்ம எழுதணும். ஊக்கம் அது கைவிடேல், முயற்சி செய்ய தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அக்கா சொல்லிட்டாங்களா, தம்பி என்ன சொல்ற பாருங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குறேன் சொல்றாங்க பாருங்க. பெரியது யானை, அந்த யானையானது என்ன பண்ணும், பரியதுதான் பெரியது, அதுவும் பெரிய கோடு வேற இருக்கு, 2 தந்தம் வேற இருக்கு. அப்படிப்பட்ட யானையை நெருங்கவே எல்லா மிருகங்களும் பயப்படும். ஆனால் இவ்வளூண்டு புலி இருக்கு அந்த யானையோட ஒப்பிடும் பொழுது. ஆனா அந்த புலி தாக்கக்கூடிய அந்த தாக்கத்தை பார்த்து யானை கூட பயப்படுமா. அதனால நாம் எப்படி அடிக்கிறோம், அந்த வெறும் அந்த சினத்தை பார்த்து அந்த புலியை பார்த்து பயப்படும் இல்லையா. அதான் சொல்லுவார் ஒரு நம்ம எம்ஜிஆர் படத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு மதம் கொண்ட யானை நம்பியார் சொல்லுவார், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படிங்கிறவர். பொண்ணு எம்ஜிஆர் சிரிச்சுட்டே சொல்றாரு, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றோடி போகும் அப்படின்னு. எவ்வளவு அழகா சொல்றாரு. அதுதான் அந்த ஊக்கம், அந்த நம்பிக்கை இருக்கணும். என்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் யார் தெரியுமா, உன்னுடைய தலைவன், என்னிடம் நீ இப்படி பேசலாமா, ஆனால் அதற்குரிய தகுதி இல்லையே உம்மிடம் அப்படின்னு. நீ ஒரு பெண் மீது ஆசை கொள்ளலாமா பிறர் மனைவியிடம் அப்படின்னு சொல்லி அழகா பேசுவார். அப்ப எவ்வளவு அழகா அந்த டயலாக் எழுதியிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதனால நாம் ஊக்கம் இருந்தா, இன்னைக்கு நம்ம நம்ம துணைத் தலைவர் ஐயா கிரிக்கெட் ரசிகர் வேற, அவர் சூரியவன்ஷின்னு ஒரு சின்ன பையன் வரான், இன்னும் அடி அடிக்கிறான் பாருங்க, 6 பிறகுது, சின்ன பையன் அடிக்கிறாங்க எல்லா டீமையும். அவர் விளையாடுறதை பார்த்தாலே அவ்வளவு அருமையா விளையாடுறாரு. அப்ப என்ன அர்த்தம், யாரை பாட்டும் பயப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விடா முயற்சி. சூர்தாசர்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம கோபாலன் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூர்தாசர் ஒரு மிக சிறந்த ஒரு பக்தர். அவர் கிணற்றுல விழுந்துருவாரு, கண்ணு தெரியாது அவருக்கு, தெரியாம கிணத்துல விழுந்துருவாரு. விழுந்த பிறகு ஆனா அவர் எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா தான் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த கிணத்துல விழுந்த பிறகு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறாரு. உடனே கிருஷ்ணர் தான் யார் கூப்பிட்டாலும் வருவாரு. பாஞ்சாலி கூட்டப்பையும் வந்தாரு, யார் கூப்பிட்டாலும் வந்துடுவாரு, கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டாரு இல்லையா. அப்ப வந்த பிறகு என்ன பண்றாரு, அந்த கிருஷ்ணர் காப்பாத்தணும், ஏன்னா தன்னுடைய பக்தர் ஆச்சா, கூப்பிட்டாரு காப்பாத்தணும் அப்படின்னு. ராதாகிருஷ்ணன் ஆச்சா அவர் வேற, நம்ம ராதாகிருஷ்ணன் நம்ம துறையில வேற இருக்காரு, நம்ம திருக்குறள் மண்டலத்துல. அப்ப என்ன பண்றாரு, ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்துருவார், ராதையோட ஒருவர் வரும்போது அவர் அப்பயே சொல்லி கூட்டுவார் அந்த ராதா அம்மா, அம்மா இந்த கோல்ஸ் எல்லாம் சத்தம் போடுது, கொஞ்சம் அமைதியா வச்சிருக்கேன், என் பக்தனை பத்தி எல்லாம் தெரியாது, டக்குன்னு காலை பிடிச்சிருவானுங்க, எப்படி நம்ம கபடியில பிடிக்கிற மாதிரி நம்மளை பிடிச்சிருவானுங்க, நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது, அதனால அவனை காப்பாத்தி விட்டவனே நீ எஸ்கேப் ஆயிடு, தூரமா அவங்க கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனா சூர்தாசர் எப்படி வர்றாரு, வந்த உடனேயே அந்த கொலுசு சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு காலை பிடிக்க போவாரு. அந்த அம்மா காலை எடுத்துருவாங்க, ஆனா கொலுசு மாட்டிக்கும், கொலுசை பிடிச்சிருவாரு. கொலுசை பிடிச்ச பிறகு அந்த ராதை என்ன சொல்லுவாங்க, ஏன்பா இது என்னோட கொலுசுப்பா, கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. யார்கிட்ட, சூர்தாசர், கண்ணு தெரியாது இல்லையா, அவர்கிட்ட கேட்பாங்க. உடனே அந்த சூர்தாசர் என்ன சொல்லுவாரு, இது உன்னோட கொலுசு, நான் எப்படி நம்புறது, எனக்கு கண் பார்வையை கூட, அப்பதான் நான் கண்டுபிடிக்க முடியும். அவருக்கு கொலுசை கொடுக்கணும்ன்ற ஆசை இல்லை, அவருக்கு என்னன்னா கிருஷ்ணரை எப்படியாவது பாத்துடணும். இந்த ஆள் கண்ணை கொடுக்க மாட்டார், அவ்வளவு இவர் சோதனை செய்யறதுல வல்லவர் இந்த கிருஷ்ணர். அப்ப என்ன பண்ண, மாய கிருஷ்ணன் இல்லையா, அப்ப என்ன கொடுக்க மாட்டார், அப்ப கண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு இல்லையா. அவர் எதுவும் சொல்ல மாட்டார், அமைதியாரு. நான் ஃபர்ஸ்டே சொன்னால நீ காலை காட்டாதுன்னு சொன்ன, நீ எப்படி இப்ப கொலுசு எப்படி கிடைக்கும் உனக்கு, ஐயோ. உடனே ராதாகிருஷ்ணன் உரிமையோட, அந்த அம்மா மனைவி சொன்னா கேட்காதவங்க யாரு, உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ கண்ணை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டவொடனே, கண்ணன் ஆச்சு, உடனே கண்ணை கொடுத்துறாரு. கண்ணை கொடுத்த உடனே அவர் பார்த்த உடனே, கண்ணனை கிருஷ்ணனை பார்த்த உடனே, ராதையை பார்த்த உடனே மெய் மறந்து போகிறார். உடனே அந்த கொலுசை அந்த அம்மா கிட்ட கொடுத்துறாரு. கொடுத்த உடனே கிருஷ்ணர் கேட்பாரு, நீ பரவாயில்ல, அவ கொலுசை கொடுத்து என் மனைவியோட என்னோட மானத்தை காப்பாத்திட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு. உடனே எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும், என்னுடைய கண் பார்வையை பறித்து விட அப்படின்னு. அது கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியமா, ஏன்பா இப்பதான் உலகத்தை பாக்குற, அதுக்குள்ள கண்ண, இல்ல இல்ல உன்னை பார்த்துட்டேன், இனிமே இந்த கண் எதையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பக்தி பாருங்க, அதுதான் பக்தி, அதுதான் முயற்சி. தன்னுடைய முயற்சியால் எதையும் செய்ய முடியும், அதான் பக்தி, அதான் பக்தி, அதான் முயற்சி, எல்லாமே அந்த சொல்றார். அடுத்து பாருங்க, என் எழுத்து இகழேல், என் எழுத்து இகழாதீங்க, கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, எண்களை குறைவாக எண்ணக்கூடாது. நீங்க எதையும் நம்ம என்ன பண்றோம், கலை படிச்சால் அறிவியல் சிறியது, அறிவியல் படிச்சா கலை சிறியது. ஆனா இந்த 2 இடத்தையும் சொல்ற, எண் என்பது எதை குறிக்கும், எழுத்து எண், எண் என்பது சயின்ஸ்,
மேக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் சயின்ஸ். சரிங்களா? அப்ப எண் என்பதை மறக்க கூடாது, அறிவியலை நீங்கள் மறக்க கூடாது. எழுத்து என்பது கலை, கலையை மறக்க கூடாது. கலை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது இல்லையா? எப்படி அன்பு கிடையாது, ஆனால் அறிவியல் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பணம் கிடையாது, வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பது கிடைக்காமல். அப்ப ரெண்டுமே முக்கியம், கலையும் முக்கியம், அறிவியலும் முக்கியம் என்று சொல்கிறார் இல்லையா? இவர் அக்கா ரொம்ப அன்பா சொல்றாங்க, என் எழுத்து இகழே. ஆனா தம்பி கோவக்காரர் இல்லையா, பயங்கர கோவம் அவருக்கு. சொல்றாரு பாருங்க, என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. கண்ணிடாது, கண் இல்லாம நீ குருடனா வாழாத சொல்றாரு. இது வந்து ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கோ. இது கண்ணு, கண் இல்லாம நீ வாழலாம். எனக்கு கலை வேணாம், எனக்கு அறிவியல் வேணாம், நீ ஒத்த கண்ணுடைய வாழ போற அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப அருமையா சொல்ற பாருங்க, ஒரு கண் இருந்தால் போதாது, 2 கண்ணும் வேண்டும் என்று சொல்றார். அடுத்தது பாருங்க, ஏற்பது இகழ்ச்சி. அடுத்தவரிடம் கையேந்தி வாழாத பார், ஏற்பது இகழ்ச்சிப்பா அப்படி அன்போட சொல்றாங்க. அந்த தாய் உள்ளத்தோட அந்த ஔவையார் சொல்றாங்க, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இன்மை இடும்பை இறந்து தீர்வான். நீ பிச்சை எடுத்து வாழ்ந்துடலாம்ல, எளிமையா வாழலாம். எது கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சு நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடணும், 3 வேளை இறந்து சாப்பிடலாமே அப்படின்னு நீ நினைச்சுனா அதை விட கேவலமான வாழ்வு இந்த உலகத்திலே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இன்மை இடும்பை, இடும்பைனா துன்பம், இன்மைனா இல்லாமல் இருந்தா, இறந்து தீர்வாம், இல்லாமையை மற்றவர்களிடம் பிச்சை எடுத்து தீர்த்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தால் வன்மையின் வன்பாட்டது இல். இதை விட வன்மையானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்று அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். அடுத்தது பாருங்க, ஐயமிட்டு உண். ஐயம்னா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உண்ண வேண்டும், ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த அம்மாவுடைய அன்புள்ளம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், சாதலின் இன்னாதது இல்லை இல்லையா, மரணத்தை விட கொடுமையானது இல்லை. ஆனால் ஈதல் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து நான் அந்த பதவியை கொடுக்கவே மாட்டேன், எவனுக்கும் பதவியை கொடுக்க மாட்டேன் ஒருவன் வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும்? என்னுடைய பதவியை வந்து நான் மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுது வாழ்க்கை அல்ல. நீ கொடுக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு வாழ். நீ நிறைய சாப்பிடுறியா சாப்பிடு, ஆனா ஒரு புடிய மற்றவர்களுக்கு கொடுத்துரு. எதை முன்னால் முடியுமோ அதை செய். இனிது இன்னாதது இல்லை, இனிது எது? ஈதல் ஏயா கடை. மற்றவர்களுக்கு கொடுக்காமல் வாழலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய துன்பமாக மாறிவிடும் இல்லையா? இன்பமாக வேண்டும் உன் வாழ்வு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு வாழ்வாயாக என்று சொல்ல, கொடுத்து விட்டு வாழ்வதுதான் சுகம். ஒப்புரவு ஒழுகு சொல்றாரு பாருங்க, உலக நடப்பறிந்து நன்னெறியில் ஒழுக வேண்டும். அக்கா சொல்லிட்டாங்க. தம்பி என்ன சொல்றாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லடா உனக்கு அப்படின்ட்டாரு. கல்லார் அறிவிலாதார் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு கடுமையா பேசுறா பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம் என்று சொன்னால் என்ன? சான்றோரொட்டியதான் உலகம். பெரியவங்க எந்த வழியில் செல்கிறார்களோ அதுதான் உலகம். அந்த உலகத்தின் வழிதான் நீ செல்ல வேண்டும். அப்படி செல்லாவிட்டால் உனக்கு கல்லார் அறிவில்ல, உனக்கு அறிவில்லாத முட்டாள் நீ அப்படி கடுமையா பேசுற. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு போன் வச்சிருக்காரு. அது என்ன போன்? ஆப்பிள் போன். பாருங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகிறாரு ஐயா. அந்த காலத்துல வயசானவங்க ஆப்பிள் வச்சிருந்தா அது ஆப்பிள் வச்சிருக்காங்களா, பழம் போல இருக்கு அப்படின்னு நினைப்பான். இன்னைக்கு எங்க ஐயா வந்து ஆப்பிள் போனே வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? எந்த அளவிற்கு இன்னைக்கு ஒரே இடத்துல நின்று ஒரு ஹைதராபாத்ல இருக்காரு, இன்னொருத்தர் நெதர்லாந்துல இருக்காங்க, இன்னொரு திருநெல்வேலியில இருக்காங்க, இன்னொருத்தர் மதுரையில இருக்காங்க, எல்லாரையும், இன்னொருத்தர் ஈரோடுல இருக்காரு, எல்லாரையும் ஒருங்கிணைக்குதுன்னா இந்த போன் தானே. இப்படி ஒரு திருக்குறள் மன்றத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறாரு எங்க ஐயா. அப்படின்னா எவ்வளவு அழகு பாருங்க. அதுதான் வந்து உலகத்தோடு ஒட்டு வாழ்தல். அடுத்த பாருங்க, ஓதுவது ஒழியல். நம்ம படிக்கிறதை என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. ஓதுவது ஒழியல், தினம் தினம் படிக்க வேண்டும் இல்லையா? கடைசி காலம் வரை கண் தெரியாத போது கூட படித்தவர் நம்முடைய ஆசா ஞான சம்பந்தம் ஐயா இல்ல. கண்ணு தெரியல, ஆனா மத்தவங்களை வச்சு படிச்சாரு. அப்பொழுதும் நூல்களை எழுதினார். ஏன் இந்த பிறவி கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாம லென்ஸ்ல படிப்பாங்க. உவே சாமிநாத தமிழ் தாத்தா கண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சார். கடைசி வரைக்கும் தமிழ் தொண்டுதான். 50 ஆண்டுகள் தமிழுக்காக உழைத்து 112 நூல்களை கொண்டு வந்தார். 90 நூல்களை பதிப்பித்தார். இரவும் பகலும் பாராது உழைத்தார் இல்லையா? அவர் ஒரு படகுல போகும்போது ஓலைச்சுவடியெல்லாம் ஒவ்வொரு இடம் பிச்சை எடுத்து வாங்குவதை போல ஓலைச்சுவடிகள் எடுத்து சங்க இலக்கியங்களை எல்லாம் செய்தார்.
அப்ப அந்த படகுல ஓலைச்சுவடிகள் யாரும் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆத்துல விட்டுருவாங்க, எரிச்சிருவாங்க. அதையெல்லாம் போய் திரட்டி கொண்டு வந்து படகுல போட்டு ஆத்தை கடந்து எடுத்துட்டு வரும்போது அந்த படகோட்டி சொல்றான், நீங்க இவ்வளவு வச்சிருந்தா இந்த படகு போகாது, நீங்க பாதி சோடி எடுத்து கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ, சோடியெல்லாம் போடுவேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, வேணா நான் இந்த குளத்துல விழுந்துடுறேன், நீ படகை எடுத்துட்டு போ, நான் நீந்தி வந்துடுவேன். ஐயோ, நீந்தி எல்லாம் வர முடியாது, ஏன்னா இது உள்ள முதல்ல இருக்கு, நீங்களாம் வர முடியாது. ஏன்பா நான் சொல்றது கேள்பா, நான் தான் காசு, வந்தால் நான் வருகிறேன், இல்லாவிட்டால் தமிழ் போய் சேரட்டும். அவர் தான் தமிழ் தாத்தா, தமிழ் தான், அவரால் தானே இன்னைக்கு மணிமேகலை, சீவகத்தினம்னு எல்லாமே இருக்கு. இல்லாவிட்டால் தமிழ் பழமையான மொழி என்பதற்கான அடையாளமே போய்விட்டு இருக்கும், காணாமல் போயிட்டு இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த தமிழ் தாத்தா தான் தமிழ் தாத்தா. இந்த குழந்தைங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனா திருக்குறள் மன்றம் இன்று இதை விதைக்கிறது. தமிழ் தாத்தாவை பத்தி ஒவ்வொரு பள்ளிகளுக்கு முன்னாடி தமிழ் தாத்தாவுடைய சிலை இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய பணி, மிகப்பெரிய பணி. அதான் ஓதுவது வழி. பெரியவங்களாம் அந்த காலத்துல பெரியவங்களாம் வீட்டுல வச்சிருப்பாங்க, இந்த புத்தகத்தை வச்சிருப்பாங்க, அதை லென்ஸ் வச்சு படிப்பாங்க. ஒரு சின்ன பலகை இருக்கும், அது பக்கத்துல ஒரு லென்ஸ் வச்சு படிப்பாங்க. காரணம் என்ன? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையுமே புடையது. வயசானவங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஏமா வயசாயிடுச்சு, நீ எதுக்கு இப்ப படிச்சிட்டு இருக்க அப்படின்னா, அது படித்தால்தான் அவர்களுக்கு இன்பம். ஏன் என்று கேட்டால், இப்பிறவியில் கற்ற கல்வி ஏழு ஏழு பிறவிக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அக்கா சொல்லிட்டாங்க, ஓதுவது ஒழியேல், அன்பா சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம திருவள்ளுவர் கேட்பாரா? திருவள்ளுவர் தம்பியாச்சு, அது கோபத்தோட சொல்ற பாரு, கண்ணுடையர் என்பவர் கற்றோர். யார் கற்றவரோ அவனுக்கு ரெண்டு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதோட நின்னா பரவாயில்லையே, முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். படிக்காதவனுக்கு கண்ணு இல்லப்பா, புண்ணுதான் இருக்கு, அது கண்ணு இல்ல புண்ணு சொல்லிட்டாரு. இனிமேல படிக்காம இருப்பானா? ஐயோ, விழுந்து விழுந்து படிக்கணுமே சொல்றாரு பாருங்க. அப்துல் கலாம் சொல்லுவாரு, அவருக்கு இருந்தது கண். அப்துல் கலாம் கண்ணு இருந்துச்சு, பாக்குறாரு ஒரு கால் இல்லாத ஒருத்தன் போலியோல நடந்து போறான், பாக்குறாரு, ஐயோ நான் பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் செய்யறேன்ப்பா, ராக்கெட் வேகமா பறக்கணும், என்ன பண்ணும், மெலிதான ஒரு உலோகத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த கண்டுபிடித்த உலோகத்தில் தான் ராக்கெட் செய்ய முடியும், வெயிட்டானதுல செஞ்சா ராக்கெட் பறக்காது அப்படின்னு சொல்லி எளிமையான உலோகத்தை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு அங்க மனம் போல இந்த போலியோ அட்டாக் ஆச்சு இல்லையா, அந்த விளம்பிள்ளை வாதம், அவனுக்காக அந்த குழந்தையை பார்க்கிறார். இவனுக்கு கால் செய்ய அல்லவா அந்த துணை, அந்த செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உலோகத்தை எடுத்து அவனுக்கு செயற்கை கால் செய்து பொருத்துகிறார். அதுதான் கண். ஆனால் இன்று என்ன செய்கிறோம் என்று பார்த்தால், வயதானவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எல்லாம் ஒருவன் எளிமையாக திருடி கொண்டு, வயதானவர்கள் தானே என்று அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை பறித்து கொண்டு போயிடறான். அவனுக்கு இருப்பது கண்ணா? அந்த கண் இல்லாமலே போனாதானே புண்ணியம். அதுதான் புண் என்று சொல்கிறார் இல்லையா? அது கண்ணு, இது புண்ணு. படித்தவர்கள் இருந்தால்தான் அது கண். கண்ணுடையோர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். திரையும் சொல்றார். புடிங்க ஓடுறானே அவன், சங்கிலியா இருக்கிறான் ஸ்கூட்டர்ல போகும்போது, வயதானவர்கள் இல்லையா, ஸ்கூட்டர்ல இருந்து விழுறாங்க. ஏன்டா சங்கிலி வேணா கேட்டா கொடுத்துட்டு போறாங்கடா, அதுக்கு ஏன்னா சங்கிலியை போட்டு எடுத்து அவங்க கீழே விழுந்து கை கால் உடஞ்சு எத்தனை நேரம் ஹாஸ்பிட்டல்ல போட்டு துடி துடிச்சு சாவுறாங்க. இது இந்த அறிவு கூடவா இல்லையா? அந்த புண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற இல்லையா? சொல்றாங்க, ரொம்ப அழகா திட்டுறார். கல்லாதவர் புண்ணுடையார், எவ்வளவு கோபம் இருக்கும் பாருங்க. அடுத்தது பாருங்க, அவ்வியம் பேசேல், பொறாமை பற்றி நினைப்பதல்ல, பொறாமைப்படாத சொல்ல, பேசக்கூட பேசாத பொறாமையை பற்றி, அவ்வியம் பேசேல் என்று சொல்கிறார். ரொம்ப அழகான நம்முடைய ராமாயணத்துல சொல்லுவாங்க, ராமனை வந்து பதவியை பறிச்சுட்டாங்க. ராமன் வந்து நிச்சய பதவி ஏற்க கூடாதுன்னு சொல்றாங்க. ராமன் கவலையே படல, அன்றளர்ந்த தாமரை போல் இருக்கிறான். பதவி கொடுக்கும் போது எந்த முகம் அவனுக்கு இருந்துச்சோ அதே முகம் தான் பதவி இல்லை என்று சொல்லும்போது அதே முகம். அன்றளர்ந்த தாம் சித்திரத்தன்ன தாமரை, தாமரையாவது கொஞ்ச நேரத்துல வாடுறோம், ஆனா சித்திரம் வரைந்த தாமரை மாறாது இல்லையா? அது மாதிரி ராமனுடைய முகம் இருக்கிறதா. அப்போ போகும்போது கூட அந்த காட்டுல போறாங்க, ராமனும் சீதையும், அந்த காட்சியை காட்டுறாரு கம்பர். இவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க, அந்த கணவன் மனைவி அந்த எவ்வளவு அழகா இருக்காங்க, பண்பில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுறாங்க. ராமன் அப்படி போகும்போது அங்க ஒரு அன்னப்பறவை ஓரமா ஒதுங்கி போதான் நீந்தும் பொழுது. அதை பார்த்த உடனே இது ஏன் ஓரமா ஒதுங்கி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறார் ராமன். நம்மளை பார்த்து ஓரமா ஒதுங்கி போக கூடாது, அன்பா நம்ம கிட்ட எல்லாம் வரணும், ஆனா ஏன் ஓரமா போகுது அப்படின்னு பாக்குறாரு. அப்புறம் பார்த்தா சீதை முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. ஓ, இதுதான் காரணமான்னு நினைக்கிறான். அதாவது சீதை நடந்து போற அழகை பார்த்து, அண்ணன் நம்ம நடைய நல்லா இல்லையப்பா அப்படி ஓரமா ஒதுங்கி போடுதான் இல்லையா? அதை பார்த்து அந்த சீதை நினைக்கிறான். அப்புறம் வந்து எதிர்க்க வந்து ஒரு யானை வருகிறது, கம்பீரமா யானை நடந்து வருது. அதை பார்த்த உடனே சீதை மகிழ்கிறாளாம், என்னடா இந்த யானை நம்ம ராமனை போலவே நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சீதை நினைக்கிறாளாம்.
அப்ப 2 பேருடைய உள்ளம் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. எவ்வளவு மத்தவங்களை பார்த்து இந்த அரசு பதவி இதை பார்த்தெல்லாம் அவங்க பொறாமை உள்ளம் இல்ல. காட்டில் இருந்தால் கூட அந்த காட்டை ரசிக்கிறார்கள். அதுதான் மற்ற அந்த வாழ்க்கை தான் சுகமான வாழ்க்கை. எந்த நிலையில் இருந்தாலும் மற்றதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய வாழ்க்கை இதுதான். கடவுளுக்கு சொல்லியிருக்காரு, எதை பற்றியும் கவலை, உனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு வாழ்க்கையில ஒண்ணும் கொடுக்கலையே கடவுளை வேண்டாத. ஏனென்று கேட்டா இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரப்பா, அதே மிகப்பெரிய வரம் இல்லையா என்று சந்தோஷப்படு என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லையா, அத மாதிரி சந்தோஷப்பட்டார். அது சொல்றா பாருங்க, அந்த அம்மா அழகா சொல்லிட்டாங்க, அவ்வியம் பேசேல். நம்ம திருவள்ளுவர் விடுவாரா, அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவையை காட்டி விடுமா. ஏண்டா நீ போக பட்டினா, பேராசை பட்டினா, பொறாமை பட்டினா என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்யவள் இருக்காங்களே லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மி ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதேவி தன்னுடைய அக்காவான மூதேவி உனக்கு காட்டுருவாளா, ஏமா நீ கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனா வாழ்க்கை முடிஞ்சுது, அதோட கதை கந்தலாயிடும் அப்படின்னு திட்டுறாரு. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும், இனிமேலாவது ஒழுக்கமாறுறா, இனிமே பொறாமப்படாதரா அப்படின்னு திட்டுறாரு. நம்ம மருத்துவரை போய் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரல் டாக்டர் தான் பார்ப்பாங்க. அங்க போய் பார்த்துட்டு வந்த பிறகு அவர் சொல்லுவாரு, என்ன ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீ இவரை போய் பாருப்பா, இவர் உனக்கு சரி பண்றாரு. அது சொல்றாரு திருவள்ளுவர், நீ இந்த பொறாமை அதிகப்பட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க மூதேவி, அவங்கள உன்னை பார்க்க சொல்லுவாங்கப்பா நம்ம ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிடுறாரு. அக்கம் சுருக்கேல், அடுத்த பாருங்க, அக்கம் சுருக்கேல் ரொம்ப அழகா சொல்றாரு. அக்கு ஆயுத எழுத்து இல்லையா, தமிழ் உள்ள தனி எழுத்து இல்லையா. உடல் வாழ்க்கை சிறிது, உயிர் வாழ்க்கை பெரிது இல்லையா. இப்ப பட்டினத்தாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, பட்டினத்தாரை பத்தி நம்ம பேசணும், நிறைய பேசலாம், ஆனா ஐயா போதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு இல்லையா. அக்கம் சுருக்கியல் சொல்லும் போது, அக்கம் என்று சொன்னால் தானியம் என்று பொருள் இல்லையா. எப்படி துறக்க, பட்டினத்தாரை போல துரத்தல் அரிது. ஏன்னா அவர் அவ்வளவு செல்வம், கம்பீரமா இருப்பார், ஃபுல்லம் நகைகள் தான், உடம்பு முழுவதும் நகைகள் அப்படின்னு அணிஞ்சிருந்தவர். ஒரே ஒரு சொல், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு. ஊசி, எந்த ஊசி, காதற்ற ஊசி, எதுக்கு பயன்படும், எதுக்கும் பயன்படாது, அது கூட கடைசியில வராதுப்பா நம்ம கூட அப்படின்னு அவங்க பையன் சொல்லிட்டு போடுவார் மருதவாணன். உடனே எல்லா செல்வத்தையும் தூக்கி போடுறாரு. அது கொஞ்ச நேரம் முன்னாடி சண்டை போட்டிருப்பாரு, என்னடா உனக்கு சம்பாதிச்ச, எவ்வளவு சொத்தை கொண்டு வந்த, என்ன உன்னை போய் அமைச்சது கஷ்டமா இருக்கு அப்படின்னு திட்டி அமைச்சிருவாரு பையனை. பையன் மறைஞ்சிருவாரு. மறைஞ்ச பிறகுதான் தெரியும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என் பையனை திட்டேனே, ஒவ்வொரு வரட்டி உள்ளும் ரத்னங்களும் பவளங்களும் இருக்கிறது, நான் தெரியாம திட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, எங்க மருதவானான்னு ஓடி வருவார். உடனே அவன் மனைவி சொல்ல, மருதவானன் காணவில்லையே அப்படின்னு, ஐயோ என் மகனை திட்டு விட்டேன், இழந்து விட்டேன், எங்கே அவன், ஏதாவது கொடுத்திருப்பானே அவனிடம் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியை காட்டுறாங்க. அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு, அதுலதான் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு அப்படின்னு எழுதியிருக்கோம். உடனே தான் புரிஞ்சுப்பாரு, ஐயோ இது தெரியாமல் இந்த செல்வத்திலேயா உழந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் துண்டை கட்டிட்டு போடுவார். அதான் பட்டினத்தாரை போல துரத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படிப்பட்ட வியாபாரம் செய்திருந்தவர் எப்படி ஒரு நொடியிலே மாறுகிறார் என்று சொன்னால், அப்பொழுது பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, தானியத்தை சுருக்கி விற்காதீங்க, அக்கம் சுருக்கேல். ஏன்பா வியாபாரம் செய்றீங்களே, நல்லபடியா வியாபாரம் செய்யுங்கப்பா, மக்கள்லாம் பாவம் ஏழைகள், அவங்க கீழ இருந்து செல்வத்தை கொள்ளடிச்சு நீ என்ன பண்ண போற. 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு வித்தா என்னப்பா பிரச்சனை, 6 கிலோ தக்காளி 100 ரூபாய் விற்கிறியப்பா, இல்ல 5 கிலோ தக்காளி 100 ரூபாய், ஆனா 1 கிலோ கொடுக்க மாட்டான், 5 கிலோ தக்காளி தான் கொடுப்பான். அப்ப ஏழைகள் எப்படி வாங்குவாங்க இல்லைங்களா. 5 கிலோ தக்காளி, பாவம் ஒரு ஏழை அவர் 1/2 கிலோ தக்காளி 10 ரூபா கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுத்தா 50 ரூபா கொடுத்தாதான் 2.5 கிலோ தக்காளி கொடுப்பேன். இதெல்லாம் அண்ணா அராஜகம். அப்போ அந்த ஏழைகள் எப்படி சாப்பிடுவாங்க. அப்போ இதெல்லாம் சொல்றாங்க, வணிக முறைகள் எப்படி நம்ம நாடு இருந்துச்சு, நீங்க அக்கம் சுருக்கியல், குறைவாலாம் ஏமாத்தி வாழாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு பார்த்தா எளிமையா காலி இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிடுறான் இல்லையா, நிலத்தை வாங்கிட்டு அப்புறம் வேலி போடுவாங்க, அப்ப வேலி போட்டு நிலத்தை வாங்கலாம் சில பேர் இல்லைங்களா. அதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம். இப்படி அழகா சொல்றாங்க அம்மா, அக்கம் சுருக்கியல் செய்யாதீங்கப்பா, தவறு செய்யாதீங்க. திருவள்ளுவர் வராரு, வாணிகம் செய்வார்க்கு வணிகம் பேணி பிறவும் தம போல எண்ணி செய்யன். ஏன்னா நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதானே மத்தவன் வாழ்வான், அது மாதிரிதான் நீ வாழணும். உனக்கு என்ன நல்ல பொருள் கிடைக்க வேண்டுமோ அதே பொருளை தான் நீ விற்க வேண்டும். அப்படி இல்லாத பொருளை விற்காது, அது மிகப்பெரிய பாவம். சொல்ற பாருங்க, வணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பாதுகாத்து வாழ், பிறவும் தம போல் செய்யின். உனக்கு என்ன தேவையோ அது, நீ எப்படி நிலத்தை வாங்குவாயோ அதே மாதிரி மற்றொரு நிலம் விற்பாயாக.
நீ எப்படி உணவு சாப்பிட விரும்புகிறாயோ அதே போல மற்றவனுக்கு உணவை கொடுப்பாயாக. நீ எப்படி துணி அணி விரும்புகிறாயோ அதே மாதிரி துணியை மற்றவர்களுக்கு கொடுப்பாயாக. இப்படி எல்லோரும் நினைத்தால் இந்த வாழ்க்கை எப்படி ஒரு கலப்படம் இருக்குமா? பருப்பு கலப்படம் இருக்குமா? இல்ல வேற ஏதாவது கலப்படம் இருக்குமா? எல்லாத்தையும் கலக்கிறான். சாப்பிடுறவன் வேற எவனா தானே, அவனா சாப்பிட போறான் அப்படின்னு நினைச்சு விற்கிறாங்களா இல்லையா? அது சொல்றான் பாருங்க. ஒரு கதை, சின்ன கதையோட நம்ம முடிச்சிருவோம். என்னன்னு கேட்டா, ஒருத்தர் பருப்பு விற்கிற கடையில விற்கிறாரு. பருப்பை பேக்கெட் பண்ணி விற்கிறாரு. அவர்கிட்ட இருந்து டெய்லி பருப்பு வாங்கிட்டு போறாரு. அது வெள்ளை வியாபாரி வாங்கிட்டு போவார். அப்ப வெள்ளை வியாபாரி வாங்கிட்டு போவாரு, அந்த பருப்பு விற்கிறதுல இருந்து வாங்கிட்டு போறாரு. அந்த வெள்ளை வியாபாரி என்ன பண்ணாரு, இவருக்கு வெள்ளம் கொடுக்கும் போது அந்த பருப்பு வியாபாரி சொல்றாரு, ஏன் நீ டெய்லி வெள்ளம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போற, ஆனா நீ கொடுக்கறதுல எப்போதுமே 450 கிராம் இந்த வெள்ளம் தான் இருக்கு, நீ 500 கிராம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. உடனே அவருக்கு கண்ணீர் வந்துடும். என்னடா இத்தனை 10 வருஷமா நம்ம வித்துட்டு இருக்கோம், இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல பிறகு, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, தப்பு மன்னிச்சிருங்க, நான் என்ன விவரம் கேட்டு வரேன் அப்படின்னு சொன்ன வீட்டுக்கு போய் கேட்டு வருவார். கேட்டு வந்த பிறகுதான் சொல்லுவாரு. அப்ப அந்த பருப்பு வியாபாரி கிட்ட சொல்லுவாரு. சொன்ன உடனே பருப்பு வியாபாரி தலை குனிந்து போவார். என்ன சொல்லுவாருன்னா, நான் போயிட்டு 1/2 கிலோ வெல்லம் தான் கட்ட சொன்னேன், அந்த அம்மா 1/2 கிலோ எடைக்கல் இருக்கு இல்லைங்களா, அது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய பருப்பு கொடுக்குறீங்களா, அந்த பருப்பை வச்சுதாங்க எடை போட்டாங்க, அது கடைசியில 450 கிராம் தான் இருக்கு நீங்க கொடுத்தது, அதனாலதான் உங்களுக்கு 450 கிராம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா இவ்வளவு நாள் இவரு தான் ஏமாத்தி இருக்காரு, அவர் ஏமாத்தல. அவர் கல்லு தொலைச்சவனதான் அவர் ஏமாத்தி இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்ப இவ்வளவு நாள் தவறு செய்தவன் இந்த பருப்பு வியாபாரி தான் என்று சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம், தனக்கு என்ன நல்லது கிடைக்கணுமோ அதுதானே மத்தவங்களுக்கு நடக்கணும். சில பேர் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, ஹோட்டல்ல வச்சு வெளில போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வெளில போயிட்டு வரப்பா, பக்கத்து கடையில நல்ல காஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க போடுற காஃபி என்ன காஃபி அடுது, அப்படி இல்லாம வியாபாரம் செய்யக்கூடாது. அப்போ அக்கா எவ்வளவு கனிவோடு சொல்றாங்க, இப்ப தம்பி எவ்வளவு வற்புறுத்தி சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் நீ செய்யலன்னா நீ மனிதனே கிடையாது சொல்றாரு இல்லைங்களா. அதுதான் தம்பியுடைய குணம், திருவள்ளுவருடைய குணம். திருவள்ளுவர் இடித்து உரைக்கக்கூடிய வல்லவர், அன்னையானவள், அன்னை மனம் கொண்டவர் என்ற இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.